உலகத் தொடர்பு நாள் நமது கத்தோலிக்க திரு அவை ஆண்டுதோறும் உலகளவில் கொண்டாட அழைப்பு விடுக்கும் ஒரு சிறப்பு நாள். நமது திருத்தந்தை அவர்கள் ஆண்டுதோறும் ஒரு சிறப்பு மையக்கருத்தை வழங்கி சிந்திக்கவும் செயல்படவும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த 2024ஆம் ஆண்டிலும் உலக தொடர்பு நாளை பொருளுள்ள வகையில் கொண்டாட ஒரு சிறந்த மையக்கருத்தை நமக்கு தந்துள்ளார். அது என்னவென்று ஆய்ந்தறிவதற்கு முன்னால் நமது திரு அவையில் இந்த உலகத் தொடர்பு நாள் எவ்வாறு உலகளவில் தொடங்கி மறை மாவட்டத்திலுள்ள ஒரு சிறு பங்கு வரை ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக எடுத்து செயல்பட ஆரம்பித்தது என்பதன் வரலாற்றையும், திரு அவையில் சமூக தொடர்புத்துறை பற்றி எப்படிப்பட்ட கருத்து இருந்தது, அது எப்படி இம்மாபெரும் வளர்ச்சி பெற்றது என்பதையும் அறிந்து கொள்வோம். வாருங்கள். தொடக்க காலத்தில் கத்தோலிக்க திரு அவையானது ஊடகத்தை பற்றி எதிர்மறையான கருத்துக்களை மட்டுமே கொண்டிருந்தது. 1766ஆம் ஆண்டு 25ஆம் நாள் கிறிஸ்டியானே ரெய் பப்ளிசே என்ற பெயரில் திருத்தந்தை 13ஆம் கிளமெண்ட் அவர்கள் சமூக தொடர்பு குறித்து திரு அவையின் முதல் ஆவணத்தை வெளியிட்டார். திருச்சபை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே மக்கள் மீது ரொம்ப அக்கறை. ஏன்னா தாய் திருச்சபை தானே சொல்கிறோம். அப்போ பிள்ளைங்கள்லாம் கெட்டு போயிடக்கூடாது, தவறான வழியில் போயிடக்கூடாது என்ற அக்கறை எப்பொழுதுமே நமது திரு அவைக்கு இருந்து அப்பொழுதும் தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை இது இருந்து கொண்டே இருக்கிறது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதுதான் முதலாக மக்கள் மத்தியிலே இந்த ஊடகத்துறை என்பது அச்சுத்துறை தான், பத்திரிகை துறை. இந்த அச்சுத்துறையில் என்ன ஆகி போச்சுன்னா, நமது திருச்சபைக்கு விரோதமாக, திரு விவிலியத்திற்கு விரோதமாக, திருச்சபையினுடைய படிப்பினைகளுக்கு விரோதமாக, அது மட்டும் இல்லாமல் நிறைய தீய எண்ணங்களை உருவாக்கக்கூடிய பத்திரிகைகள், புத்தகங்கள், இது மாதிரிலாம் நிறைய அச்சிட்டு, ஏன்னா வியாபார ரீதி தானே. அப்போ வியாபாரத்தை பெருக்கணும், நிறைய லாபம் வரணும், இதெல்லாம் போட்டால் தான் மக்கள் மத்தியில் போகும் என்ற எண்ணத்திலே வெளியிடப்பட்டதனால் திரு அவை என்ன செய்தது, இவைகளை இந்த ஊடகம் தவறானது, மக்களை தீய வழிக்கு இட்டு செல்வது, தீய கருத்துக்களை சொல்லிக் கொடுப்பது, எனவே இந்த ஊடகம் தீயது என்ற ஒரு கருத்துரை என்ற ஒரு கருத்தியல் திரு அவையிடத்தில் மிக ஆழமாக இருந்தது. 1936ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் நாள் திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் நவீன மின்னணு ஊடகத்தில் ஒன்றான திரைப்படத்தை மையமாக கொண்டு விஜிலாந்தி கூரா என்ற பெயரில் முதல் திருத்தூது மடலை வெளியிட்டார். 1930ஆம் ஆண்டு அமெரிக்காவில் அறநெறிக்கு முரணான தீய திரைப்படங்களுக்கு எதிராக பண்பு நலனில் அக்கறை கொண்ட எண்ணற்ற அருட்பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் லீஜன் ஆஃப் டீசன்சி என்ற பெயரில் ஒரு குழுவை அமைத்தனர். இதனை உலகம் முழுவதுமாக ஊக்குவிக்க திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் விரும்பினார். திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் வியத்தகு கண்டுபிடிப்பு என பொருள்படும் மிரண்டா புரோசூஸ் என்னும் சமூக தொடர்பு பற்றிய 2வது திருத்தூது மடலை 1957ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் நாள் எழுதி வெளியிட்டார். இம்மடலில் திரைப்படம், வானொலி மற்றும் தொலைக்காட்சி போன்ற மின்னணு ஊடகங்களை பற்றி திரு அவையின் பார்வையை பதிவு செய்திருந்தார். இப்பொழுது திரு அவையினுடைய கண்ணோட்டம் கொஞ்சம் மாறிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1800 அந்த நூற்றாண்டுடைய இறுதியில் 1901, 2, 3லலாம் திரைப்படம் மக்கள் மத்தியில் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய வியாபார ரீதியான திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காவிலலாம் பயங்கர இதாக போயிட்டுருக்குது. தமிழ்நாட்டில் கூட 1907 திண்டிவனத்திலிருந்து ஒரு வேதியருடைய பணியை குறித்து ஒரு சின்ன ஒரு குறும்படம் எடுத்து அதை அமெரிக்காவில் சிகாகோவில் பல இடங்களில் அதை திரையிடல் செய்து அதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை இங்கு மறைபரப்புக்காக பயன்படுத்தியதாக ஒரு வரலாறு இருக்கிறது. அன்பர்களே, அப்போ இந்த நேரத்தில் வானொலி வந்துருச்சு,
தொலைக்காட்சி வந்துருச்சு. அதே மாதிரி பல ஊடகத்துறையில் அநேக மக்களை, வெகுஜன மக்களை சென்றடையக்கூடிய ஊடகங்கள், முக்கியமாக தொலைக்காட்சி, சினிமா, திரைத்துறை, பிறகு வானொலி, இது 3மே வந்துருச்சு. இது 3ம் வந்த பிறகு திரு அவை என்ன மக்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னா, இந்த 3மே தீய காரியங்களையும், நிறைய தீய காரியங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு போகுது. ஆனால் இவை 3ம் கடவுள் நமக்கு கொடுத்த கொடை. மனிதனுடைய அந்த கடவுள் நமக்கு கொடுத்த ஆற்றல் தானே இந்த அறிவு, நுண்ணறிவு. இந்த நுண்ணறிவினுடைய பயன்படுத்தி மனிதன் இதை கண்டுணர்ந்திருக்கிறான், கண்டுபிடித்திருக்கிறான். இவைகளை நல்ல காரியங்களுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக இறையாட்சியுடைய விழுமியங்களை சொல்வதற்கு, இந்த உலகத்திலே ஒழுக்கவியலை கற்றுக் கொடுப்பதற்கு, மக்களுக்கு நலவாழ்வை கற்றுக் கொடுப்பதற்கு, சமூகத்தை ஒன்றிணைப்பதற்கான நல்ல விஷயங்களை, நேர்மறையான காரியங்களை நாம் கற்றுத்தர வேண்டும். எனவே இவைகளை நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும் என்று நமது திரு அவை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தது. மிரண்டா புரோசூஸ் 3 சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளது. முதலாவது, சமூக தொடர்பு துறையில் எதிர்கால வளர்ச்சிக்கான தெளிவான பார்வையையும், இரண்டாவது, மின்னணு ஊடகத்தின் விளைவுகள் பற்றி பகுப்பாய்வையும், மூன்றாவது, திரு அவையின் மெய்ப்பு பணிக்காக இதிலிருந்து வெளிக்கொணரப்பட்ட விளைவுகளையும் எடுத்தியம்புகிறது. திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் அவர்கள் எழுதிய திருத்தூது மடலாகிய விஜிலாந்தி கூராவின் 25ஆம் ஆண்டில் எங்கள் தந்தை என்ற பெயரில் திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்கள் மனித அறிவு, கற்றுக் கொடுக்கும் திறன், அழகை குறித்த சரியான புரிதல் மற்றும் விமர்சனம் ஆகியவற்றை ஆய்வு செய்வதன் தேவையை பரிந்துரைத்து எழுதியிருந்தார். வியப்புக்குரிய பலவற்றுள் என பொருள்படும் இன்டர் மிரிஃபிகா விதித்தொகுப்பிற்கு சமூக தொடர்பு துறை குறித்த ஆர்வத்தை தூண்டும் வரலாறு ஒன்று உள்ளது. ஜூன் 1959ஆம் ஆண்டில் திருத்தந்தை 23ஆம் யோவான் அவர்களின் அறிவிப்புக்கு பிறகு 2ஆம் வத்திக்கான் சங்க தொடக்கத்தின் முன் தயாரிப்பில் உண்மையாகவே இன்டர் மிரிஃபிகா எனும் ஆவணம் முன்னறிவிக்கப்படவில்லை. அதிலும் குறிப்பாக திருத்தூது பணியின் நவீன வழிமுறைகள் குறித்த ஆழ்ந்த ஆராய்வின் போதுதான் மோத்து புரோப்பியோ சூப்பர்னோ தை நோத்து, அதாவது திருத்தந்தை தாமே விரும்பி வெளியிடும் அறிக்கையின் அடிப்படையில் ஒரு சிறப்பு பணிக்குழுவை அமைக்கவும், அக்குழு ஓர் ஆவணத்தை தயாரிக்கவும் பரிந்துரை செய்யப்பட்டது. 1963ஆம் ஆண்டு டிசம்பர் 4 அன்று 2ஆம் வத்திக்கான் சங்கம் அறிவித்த முதல் 2 ஆவணங்களில் சமூக தொடர்பு துறை குறித்த இன்டர் மிரிஃபிகாவும், திருவழிபாடு குறித்த சாக்ரசாந்தும் கொன்சீலியமும் ஆகும். வழிபாட்டு காரியங்கள் குறித்த நீண்ட கலந்துரையாடலுக்கு பின்பு சமூக தொடர்பு துறை பற்றி 114 பத்திகள் கொண்ட ஓர் ஆவணமாக முன்மொழியப்பட்ட திட்டவரைவு குறித்து திருச்சங்க தந்தையர்கள் தங்கள் கவனத்தை திருப்பினர். 2ஆம் வத்திக்கான் சங்கம் வெளியிட்ட ஏடுகளில் மிக முக்கியமான ஒன்று திருவழிபாடு பற்றிய சாக்ரோசாங்தும் கொன்சீலியம் என்று அழைக்கப்படும் அந்த ஏடு. கிறிஸ்துவ வாழ்வுக்கு மிக அடிப்படையானது திருவழிபாடு. அந்த திருவழிபாட்டிலே பல மாற்றங்களை இந்த ஏடு கொண்டு வந்திருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், வத்திக்கான் சங்கத்துக்கு முற்பட்ட காலத்திலே சுவற்றை பார்த்து திருப்பலி நிறைவேற்றியதுண்டு. லத்தீன் மொழியில் மட்டுமே திருப்பலி என்ற அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி அந்தந்த தாய்மொழிகளிலே திருவழிபாட்டை நிறைவேற்றலாம் என்றும், இன்னும் மக்களை பார்த்து திருவழிபாடு திருப்பலி நிறைவேற்றலாம் என்றும், இது போன்ற பல மாற்றங்களை கொண்டு வந்த மிக முக்கியமான ஏடு அது. அதே மாதிரி விவிலியத்தை எல்லாருமே படிக்க முடியாது என்ற ஒரு எண்ணம். அதை இறையியல் படித்தவர்கள் மட்டும்தான் அந்த விவிலியத்தை படித்து புரிந்து கொள்ள வேண்டும், தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்ற ஒரு நிலையெல்லாம் மாறி எல்லாருடைய கைகளிலும் விவிலியம் இருக்க வேண்டும், மக்கள் படிக்க வேண்டும். இப்படி பல்வேறு புதிய திருப்பங்களை இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் கொண்டு வந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு திருப்பம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்டர் மிரிஃபிகா, ஊடகத்துறையை குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி. 1962ஆம் ஆண்டு நவம்பர் 23 முதல் 27 வரை திருச்சங்க அறைக்குள்ளே 3 அமர்வுகளுக்கு சற்று கூடுதலாக மொத்தமாக சுமார் 43 குறுக்கீடுகளுடன் முன்மொழியப்பட்ட இத்திட்ட வரைவானது
விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த ஆவணம் குறித்த கலந்துரையாடலானது மிகவும் மாறுபட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருந்தாலும் சமூக தொடர்பு துறையை புரிந்து கொள்ளும் நிலையை வெளிப்படுத்துவதாகவே இருந்தது. இருப்பினும் அது ஒரு புலமை பெற்ற புரிதல் என்று சொல்லிவிட முடியாது. இந்த கலந்துரையாடலில் ஆயர்களின் கவனமும் அக்கறையும் மேய்ப்பு பணி சார்ந்ததாகவே இருந்தது. மேலும் அந்த காலத்தில் சமூக தொடர்பு துறை குறித்த இந்த ஆவணத்திற்கு விரிவான மற்றும் போதுமான அளவு தயாரிப்பும் தகுதியும் பெற்றவர்கள் இல்லை என ஒரு சிலர் கருதினர். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்துக்கு முற்பட்ட காலத்திலே துறவியரும் அருட்பணியாளர்களும் சமூக தொடர்பு சாதனத்தை பற்றிய பயிற்சி அவ்வளவு பெறாதவராக இருந்தார்கள். காரணம், திரு அவை இந்த சமூக தொடர்பு சாதனங்கள் நற்செய்தி அறிவிப்புக்கு அவ்வளவு உதவாதவை என்ற ஒரு எண்ணம் கொண்டிருந்ததினாலே. ஆனால் இந்த திருச்சங்கத்துக்கு பிற்பாடு இப்போது பல பேர் இதிலே புலமை பெற்று சிறந்த பயிற்சியும் பெற்றிருக்கிறார்கள் என்பது இன்று கண்கூடு. இந்த ஆவணம் திருச்சங்க தொடக்கத்திலேயே முன்மொழியப்பட்டு கலந்துரையாடப்பட்டதால் திருச்சங்கத்தின் போது பின்னர் வெளியிடப்பட்ட இறை வெளிப்பாடு எனும் தேயி வெர்பும் அல்லது இன்றைய உலகில் திரு அவை எனும் கௌதிம் எட் ஸ்பெஸ் போன்ற இன்னும் மிகுதியான இறையியல் பார்வைகள் கொண்ட ஆவணங்களில் அவைகள் இன்று வரை இணைக்கப்பட முடியவில்லை. எனவே இந்த ஆவணத்தை கொள்கையளவில் ஏற்றுக்கொள்ளவும் அதன் இன்றியமையாத கூறுகளை வலியுறுத்தவும் திருச்சங்க தலைமை முன்மொழிந்தது. பிற்காலத்தில் அதிக விரிவான செயலாக்க பணி முடிவு செய்யப்பட்டு தொடக்கத்தில் 114 பத்திகள் கொண்ட தயாரிக்கப்பட்ட ஆவணம் வெறும் 24 பத்திகளாக குறைக்கப்பட்டது. அதாவது 1962 நவம்பர் 27 503 வாக்குகளை கொடுத்து இது தேவையில்லைங்க, எதுங்க டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், மற்ற காரியங்களை குறித்து நம்ம ஆலோசிக்க வேண்டியிருக்குது என்று சொல்லி அந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் பங்கெடுத்த நிறைய பேர் அதான் 503 பேர் இது வேணான்ட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இதை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் அதே போன்று இன்னொரு பகுதியில் இருந்த கருதினாள்கள் மற்றவர்கள் எல்லாம் அங்கே அந்த விவாதம் போகிறது. அப்போது ஏறக்குறைய அந்த ஓராண்டு இது விவாதத்தின் பின்னணியில் ஒரு இன்டர் வெரிஃபிகா என்ற ஒரு ஏடு உருவாக்கப்படுகிறது. 1963 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி 6ஆம் பவுல் திருத்தந்தை அவர்கள் இதை வெளியீடு செய்கிறார்கள். இதை நாம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று வழிமுறைகள் கொடுத்துவிட்டு மிக விரிவான விளக்கத்தை வல்லுநர்களையும் பெரிய மற்ற அறிவு சார்ந்த மக்களையும் வைத்து நாம் தயாரிக்க வேண்டும் என்ற ஒரு முன்னெடுப்போடு இந்த இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திலே இன்டர் வெரிஃபிகா என்ற ஏடை வெளியிட்டார் நமது திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள். பன்னாட்டு வல்லுநர்களின் ஒத்துழைப்புடன் சமூக தொடர்புத்துறை பற்றி இத்திருச்சங்கம் வெளியிட்டுள்ள கோட்பாடுகளையும் ஒழுங்குமுறைகளையும் செயல்படுத்த உறுதி கொண்டு 1971ஆம் ஆண்டு மே 23ஆம் நாள் சமூக தொடர்பு மற்றும் வளர்ச்சி எனும் கம்யூனியோ எட் புரோகிரசியோ என்ற மெய்ப்பு பணி அறிவுரைகள் வெளியிடப்பட்டது. திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்களால் வலியுறுத்தப்பட்டும் ஒப்புதல் அளிக்கப்பட்டும் வந்த இந்த அறிவுரைகள் திருச்சங்க ஆவணத்தின் ஒருங்கிணைந்த மற்றும் விளக்க பகுதியாக கருதப்பட வேண்டும். அதாவது இந்த ஊடகத்துறையை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், இதை எவ்வாறு கற்றுக் கொடுக்க வேண்டும், குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இதை எவ்வாறு கற்றுக் கொடுக்க வேண்டும், இளைஞர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுக்கணும், அதே மாதிரி துறவர சபைகளில் அந்த ஃபார்மேஷனில் இருக்கிறவங்களுக்கு குருமடத்தில் குருமானவர்களை உருவாக்கத்தில் இந்த காரியங்களை எப்படியெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்கணும், அதே மாதிரி ஒவ்வொரு மறை மாவட்டத்திலையும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு நாட்டிலையும் இதற்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும். இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் வெளியிடப்பட்ட மிகச் சிறிய ஆவணமான இன்டர் வெரிஃபிகா திரு அவையில் மிக ஆழமான செயல் திட்டங்களை கொண்டு வந்தது. 1. திரு அவை வரலாற்றில் முதன்முறையாக பொதுச்சங்கம் சமூக தொடர்பு துறையை கிறிஸ்தவத்திற்கு ஒரு சிறப்புமிக்க தொடர்புடையதாகவும் அதனை பற்றியும் கலந்துரையாடியது. மேலும் இத்துறையானது கிறிஸ்தவ பொதுச்சங்கத்தில் தேவையுடன் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என அறிவித்தது. 2. சமூக தொடர்பு, அதாவது சோஷியல் கம்யூனிகேஷன்ஸ் எனும் சொல்லாடலை இன்டர் வெரிஃபிகா மற்றும் திருச்சங்கம் முதலில் உலகிற்கு அறிமுகப்படுத்தியது. தற்போது
சமூக தொடர்பு என்று சொல்வதை திரு அவை சாராத நிறுவனங்களால் கூட முழுமையாக ஏற்று செயல்படுகிறது. மனித சமூகத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய, அதாவது பழங்கால முறையான கதை சொல்லுதல், வதந்திகள், நாடகம், நடனம் மற்றும் இசை கச்சேரியிலிருந்து இணையதளம் மற்றும் விண்வெளி எனும் சைபர் ஸ்பேஸ் வரை எல்லா வகையான வழிகளையும் வடிவங்களையும் உள்ளடக்கியது சமூக தொடர்பு துறையாகும். 3. சமூக தொடர்பு துறைக்கான நிரந்தர கட்டமைப்பு மற்றும் பொறுப்பை கத்தோலிக்க திரு அவைக்குள்ளேயே இன்டர் மிரிஃபிகா தெளிவுபடுத்தியும் உருவாக்கியும் வருகிறது. 4. இன்டர் மிரிஃபிகாவின் மற்றுமொரு சிறப்பு உலக சமூக தொடர்பு நாள் நிறுவப்பட்டதாகும். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தால் அதிகாரப்பூர்வமாக பிரகடனம் செய்யப்பட்ட ஒரே கொண்டாட்டம் உலக தொடர்பு நாளாகும். அந்நாளில் கிறிஸ்தவர்களுக்கு அவர்களுடைய கடமைகளை நினைவுபடுத்த வேண்டும் என்று திருச்சங்க தந்தையர்கள் வலியுறுத்தினார்கள். சமூக தொடர்பு துறையில் திரு அவை ஆற்றும் திருத்தூது பணிகளை பயன் தரும் முறையில் வலுப்படுத்தவும், மன்றாடவும், அதற்காக பொருளுதவி செய்யவும் கிறிஸ்தவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். திரு அவை ஒவ்வொரு ஆண்டும் உலக தொடர்பு நாள் என்ற ஒரு நாளை குறிப்பிட்டு அகில உலக திருச்சபையும் அதை கொண்டாட வேண்டும் என்று பணித்திருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக இந்த உலக தொடர்பு நாள் ஏற்படுத்தப்பட்டது என்பதை பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது 2 நோக்கங்கள் அங்கே வெளிப்படுகின்றன. ஒன்று, இறை மக்கள் சமூக தொடர்பு வழியாக நற்செய்தி அறிவித்தலுக்கு பற்றிய தெளிவை பெற வேண்டும், அதற்காக அவர்கள் இறைவேண்டல் செய்ய வேண்டும் என்று. 2ஆவதாக, சமூக தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்கின்ற அந்த செயல்பாடுகளுக்கு இறைமக்கள் மனமுவந்து உதவி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான மையக்கருத்து ஆய்வு செய்யப்பட்டும் ஆலோசிக்கப்பட்டும் வருகிறது. 1967ஆம் ஆண்டு இதன் முதல் கொண்டாட்டத்தில் நிகழ்காலத்திற்கு ஏதுவாக ஆண்டு சிறப்பு செய்தியை திருத்தந்தை வழங்கினார். திருத்தந்தை அவர்களின் உலக தொடர்பு நாள் செய்தி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24ஆம் நாள் எழுத்தாளர்களின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர்களின் நினைவு நாளில் வெளியிடப்படுகிறது. ஒரு விஷயத்தை நம்ம உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உலக தந்தையர்கள் தினம், உலக அன்னையர்கள் தினம், உலக பெண்கள் தினம், காதலர்கள் தினம், உலக சாக்லேட் தினம், உலக ரோஸ் தினம், என்னென்னமோ தினம்லாம் உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு இந்த செய்தி தெரியுமா தெரியல. 1963 டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் அந்த இன்டர் மிரிஃபிகா வெளியிட்ட அப்போவே சொல்லிட்டாங்க, உலக தொடர்பு நாள், வேர்ல்டு கம்யூனிகேஷன் சண்டே என்று ஒரு நாளை நாம் கொண்டாடியே ஆக வேண்டும். அந்த நாள் எப்போன்னு கேட்டிங்கன்னா பெந்தகோஸ்தே திருவிழாவுக்கு முந்தின ஞாயிறு. ஏன்னா பெந்தகோஸ்தேயில் தானே ஆண்டவர் உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்கிறாரு. எனவே அதற்கு முந்தின ஞாயிறு அதை நாம் கொண்டாடினால் அடுத்த ஞாயிறு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் என்ற விதத்தில் திரு அவையானது உலக தொடர்பு நாளை பெந்தகோஸ்தே பெருவிழாவிற்கு முந்தின ஞாயிறு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுரை 1963 உலகிலேயே முதலாக ஆரம்பிக்கப்பட்ட கொண்டாடப்பட்ட தினம் கேட்டிங்கன்னா உலக தொடர்பு நாள், வேர்ல்டு கம்யூனிகேஷன் சண்டே. அதே வேளையிலே ஒவ்வொரு நாட்டிலும் ஆயர்குழு தங்களுக்கு வசதியான ஒரு நாளை தேர்ந்தெடுத்து இதை கொண்டாடலாம் என்றும் அறிவித்திருந்தது. அதன்படி தமிழகத்திலே ஜூலை மாதம் முதல் ஞாயிறன்று இந்த உலக தொடர்பு நாள் கொண்டாடப்பட்டு வருவது நீங்கள் எல்லாரும் அறிந்ததே. நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் தற்கால சூழலின் தேவைக்கேற்றாற்போல் நல்ல விழிப்புணர்வை ஊட்டும் வகையில் சிறப்பு மையக்கருத்தை அறிவித்து உலக தொடர்பு நாளில் சீரிய முறையில் சிந்தித்து செயல்பட ஊக்கப்படுத்தி அந்நாளை அர்த்தமுள்ள வகையில் கொண்டாட அழைப்பு விடுக்கின்றார். கடந்த ஆண்டுகளில் சமூக ஊடக பயன்பாட்டை விவாதத்திற்குட்படுத்தி அர்த்தமுள்ள வகையில் செயல்படுத்திட குடும்ப உறவை ஆழப்படுத்தும் நோக்கில் மைய கருத்துக்களை நமது திருத்தந்தை அவர்கள் வழங்கியிருந்தார். 2020ஆம் ஆண்டில் விடுதலை பயணம் அதிகாரம் 10 இறைவசனம் 2, நீ உன் மக்களுக்கும்
மக்களின் மக்களுக்கும் விவரித்துச் சொல் எனும் இறைவார்த்தையின் அடிப்படையில் வாழ்வே வரலாறு எனும் மையக்கருத்து. 2021 ஆண்டில் யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவசனம் 46 மக்களை நேரில் சந்தித்து நேரடி தொடர்பாடல் நிகழ்த்துதல் எனும் இறைவார்த்தையின் அடிப்படையில் வந்து பாரும் எனும் மையக்கருத்து. 2022 ஆண்டில் இதயத்தின் செவிகளால் செவிமடுங்கள் எனும் மையக்கருத்து. சென்ற 2023 ஆண்டில் புனித பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 15 எனும் இறைவார்த்தையின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் இதயத்திலிருந்து உண்மையை பேசுதல் எனும் மையக்கருத்து. இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பு கருத்தினை அறிவித்து சிறப்பு செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுக்கின்றார் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அதன் அடிப்படையில் நடப்பு ஆண்டாகிய 2024 ஆண்டில் செயற்கை நுண்ணறிவும் இதயத்தின் ஞானமும் முழுமையான மானிட தொடர்பாடலை நோக்கி என்ற மையக்கருத்தின் அடிப்படையில் மனிதன் தனது படைப்பாற்றலினால் உருவாக்கியுள்ள செயற்கை நுண்ணறிவு போன்ற திறன்களை இதயத்தின் ஞானத்திலிருந்து முழுமனித வளர்ச்சிக்கும் முழுமனித விடுதலைக்கும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி தற்கால சூழலின் தேவைக்கேற்றாற் போல ஆழமான அழுத்தமான செய்தி கொடுத்து அர்த்தமுள்ள மற்றும் உணர்வுள்ள செயல்பாட்டிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். 2024 ஆண்டுக்கான உலக தொடர்பு நாளுக்கான செய்தியிலே நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாட்டை வரவேற்று அதை பாராட்டியிருந்தாலும் அந்த செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு பல சிக்கல்களை இன்றைய உலகில் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். நாம் வாழும் நமது வாழ்வில் நம்மை பின்னி பிணைந்துள்ள தன்னை விளம்பரப்படுத்தும் வீணான பிதற்றல், பிறரது வாழ்வை சீரழிக்கும் வதந்திகள், நமது அறிவை மழுங்கடிக்கும் கதைகள், கலாச்சாரத்தையும் மனித மாண்பையும் சீரழிக்கும் தீய பயனற்ற கதைகள், அடக்குமுறைகளை ஊக்குவிக்கும் கதைகள், சமூக ஊடகங்களில் உலாவரும் பொய்யான மற்றும் அதிநவீனம் என்ற பெயரிலே மக்களை மயக்கும் தரவுகள் போன்ற கதைகளை இனம் கண்டு துணிவுள்ள மனதோடு அவற்றை புறக்கணித்து அவற்றுக்கு பதிலாக நமது வாழ்வின் வேர்களை நாம் கண்டுகொள்ள உதவும் கதைகள், நம்மை சுற்றியுள்ள அழகை வருணிக்கும் கதைகள், இன்றைய உலகையும் அதன் நிகழ்வுகளையும் நமது பயன்பாட்டு கூறுகள் மற்றும் மனித நேயத்தோடு விவரிக்கும் கதைகள் ஆகியவற்றை முதன்மைப்படுத்த வேண்டும். நாம் சொல்லும் கதைகள் நம்மை விளம்பரப்படுத்த அல்ல, மாறாக கடவுளின் பார்வையில் நான் யார், கடவுள் என் வாழ்வில் எவ்வாறு செயலாற்றியுள்ளார் என்பதை விளக்குகின்ற இறை நம்பிக்கை மற்றும் இறை அனுபவத்துடன் கூடிய நமது வாழ்வியல் கதைகளை இக்கால மாந்தர்களுக்கு, நமது அடுத்த தலைமுறையினருக்கு நாம் விட்டு செல்ல வேண்டியது நமது கடமை என்றும், வரலாற்றை விவரித்து சொல்ல நாம் இந்த ஆண்டில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே புதியதொரு வரலாற்றை சமூக ஊடகங்களை பயன்படுத்தி நாம் படைப்போம் என்ற உறுதியோடு இந்த ஆண்டு இந்த உலக தொடர்பு விழாவை கொண்டாட உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். 5. சமூக தொடர்பு துறைக்கு தேவையான பயிற்சிக்கும் உருவாக்கத்திற்கும் ஒரு சிறந்த முக்கியத்துவம் இன்டர் மிரிஃபிகா ஆவணத்தால் கொடுக்கப்பட்டது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய இன்டர் மிரிஃபிகா என்ற இந்த ஏடு சமூக தொடர்பு சாதனங்கள் வழியாக நற்செய்தி அறிவிக்க திரு அவையின் அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றது. அதை மேற்கொண்டு இன்று ஒவ்வொரு நாட்டிலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப சமூக தொடர்பு பயிற்சிகளை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் மையங்களும் உருவாக்கப்பட்டு இன்று குருத்துவ பயிற்சியின் ஒரு பகுதியாகவும் பிறகு காலப்போக்கிலே தேவையான கால அளவுக்கு இந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்பயிற்சிகளை வழங்குகின்ற மையங்களை
ஆயர்களும் மற்றும் திரு அவையும் கூர்ந்து கவனித்து அவற்றை வலுப்படுத்த வேண்டும், அவற்றிற்கான வசதிகளை செய்து தர வேண்டும் என்பதும் இந்த காலத்தினுடைய கட்டாயம். இவை அனைத்திலிருந்து இன்டர் மிரிஃபிக்காவில் உள்ள இதன் தேவைகள் மற்றும் திட்டங்கள் தொடர்ந்து வந்த ஆவணங்களிலும், எடுத்துக்காட்டாக கம்யூனியோ எத் புரோகிரசியோ மற்றும் ஏதாதிஸ் நோவே ஆகியவற்றில் மீண்டும் மீண்டுமாக திருப்பிக் கூறப்பட்டன. இது இன்னும் போதுமான அளவுக்கு கடைபிடிக்கப்படாமலும் நிறைவேற்றப்படாமலும் உள்ளது. உலகின் பல்வேறு பகுதிகளிலும் இடங்களிலும் இந்த அமைப்பு முறை ஓரளவு இருக்கிறதென்றாலும் முறையான பயிற்சி மற்றும் உருவாக்கம் இன்னும் அதிகமாக பொறுப்பான முறையில் வளர்த்தெடுக்கப்பட வேண்டிய தேவையும் இருக்கிறது. உலக தொடர்பு நாளை கொண்டாட வேண்டும் என்ற காரணத்திற்காக மட்டும் ஒரு கொண்டாட்டமாக இதை நிறைவேற்றி முடித்து விடாமல், இந்த கொண்டாட்டத்தினால் தூண்டப்பெற்று திரு அவையில் எல்லாருமே, இன்று எல்லார் கையிலும் ஏறக்குறைய நவீன சாதனங்கள் இருப்பதனாலே எல்லாருமே நற்செய்தி அறிவிக்க ஊடக வழியாக, சமூக ஊடகங்கள் வழியாக நற்செய்தி அறிவிக்க இந்த கொண்டாட்டம் ஒரு தூண்டுதலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். இந்த உலக தொடர்பு நாளில் இந்த ஊடகத்துறையின் வழியாக இறை வார்த்தையை, இறையாட்சிக்குரிய விழுமியங்களை, ஒழுக்கவியலை, குடும்பத்திற்கான காரியங்களை, குடும்ப ஒழுக்கத்தை, இவைகள் எல்லாம் மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு போகிறோம். சும்மா எதுவுமே வராது இல்லைங்களா? அப்போது நாம் இதை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிப்பதற்கு, இந்த உலகிலே இறை ஆட்சியுடைய விழுமைகளை அறிவிப்பதற்கு நமக்கு கடமை இருக்கிறது. அதற்கான அற்புதமான ஒரு வழி இந்த ஊடகம், மாதா தொலைக்காட்சி. மாதா தொலைக்காட்சியை சார்ந்த பல்வேறு சமூக ஊடகங்கள், இவைகளை நாம் தாங்குவது நமது கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உலக தொடர்பு நாள் வருடந்தோறும் கொண்டாடப்படும் வெறும் கொண்டாட்டம் அல்ல, மாறாக சமூக தொடர்பு துறையில் வளர்ச்சியையும் தொடர் பயிற்சியையும் நல் சமூக தொடர்பாளர்கள் உருவாக்கத்தையும் கருத்தில் கொண்டு செயல்பட உறுதியேற்கும் நாள். இதனைத்தான் நமது கத்தோலிக்க திரு அவையும் இலக்காக கொண்டு 1960 ஆண்டுகளிலேயே செயல்படுத்த வலியுறுத்தியது. எனவே இறைத்தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து இறை இயேசுவின் கனவாகிய இறையாட்சியை இம்மண்ணில் கட்டியெழுப்ப, இறையன்பு, பிறரன்பு கொண்ட நம்பிக்கையாளர்களை, நல் சமூக தொடர்பாளர்களை உருவாக்க நமது கத்தோலிக்க திரு அவை முன்னெடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்க புறப்படுவோம். இயேசுவின் உண்மை சாட்சிகளாய் வாழ்ந்திடுவோம்.